ஹாய் ஆல். இந்த சம்மர் ஹாலிடேஸில் நாங்கள் பசங்களை கூப்பிட்டுட்டு எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் விசிட் பண்ணோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏர்லி மார்னிங்கே நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ திருவண்ணாமலை கிராஸ் பண்ணுறோம். இங்கேருந்தே அண்ணாமலையை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக வண்டி போய் மேல்மருவத்தூரில் நின்றுச்சு. மேல்மருவத்தூரில் வந்துட்டு இறங்கி டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அம்மாவை தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ளே போனோம். உள்ளே போனால் கூட்டம் இல்லாத காலையில் ஃப்ரீயாக தான் இருந்தது. சீக்கிரமாக பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம இப்போ திருக்கழுக்குன்றம் அப்படின்ற ஊரில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கோம். ரொம்ப அமைதியாக இருக்குது. ரொம்ப பழைய காலத்து கோயில். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாய். இந்த கோபுரம் வழியாக தான் நாங்கள் உள்ளே வந்தோம். அந்த கோபுரமும் மேகமும் பார்க்க அழகாக இருந்ததால ஒன்றா சேர்த்து எடுத்தோம். இது அடுத்த கோபுரம், இது இன்னொரு கோபுரம். சுற்றி நிறைய கோபுரம் இருந்தது. திருக்கழுக்குன்றமில் மலை மேலே ஒரு கோயில் இருக்குது, அடிவாரத்தில் ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ அடிவாரத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் தான் இருக்கிறோம். மலை மேலே முருகர் கோயில் இருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் நாங்கள் மலை மேலே போகல. கல்வெட்டு அங்கங்கே இந்த மாதிரி எழுதி வச்சுருந்தாங்க. எனக்கு இதில் காஞ்சிபுரம் மட்டும்தான் புரிஞ்சுது. கீழேயும் நடக்கிற வழியிலே இந்த மாதிரி சிற்பம் அங்கங்கே செதுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, புதுமையாகவும் இருந்தது. இந்த மாதிரி சிற்பம் மட்டும் இல்லாமல் வேறு ஏதோ டிசைன்ஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க. நாங்கள் உள்ள மூலவரை பார்த்துட்டு வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் தனித்தனியாக விநாயகர், முருகருக்கெலாம் தனித்தனி சன்னதி இருந்தது. பிரகாரம் ரொம்ப பெருசாக இருந்ததால் பசங்களாம் நல்லா ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களும் வேறு ஏதாவது புதுசாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வந்தோம். கீழே இந்த மாதிரி அந்த காலத்தில் ஏதோ போட்டு விளையாடி இருக்காங்கன்னு மட்டும் புரிஞ்சுது. அது என்னன்னு தெரியல. வேறு லாங்குவேஜ்லேயும் ஏதோ எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு சுற்றி வரலான்னு வந்தால் நிறைய மரம் இருந்தது. இது வரைக்கும் பார்க்காத மரம், பேர் தெரியாத மரம்லாம் நிறைய இருந்தது. காலையில் வெயிலே தெரியலங்க. இது நாகலிங்க பூ கீழே விழுந்து கிடந்தது. அதை மோஹித் எடுத்து பார்த்துட்டு இருந்தான். நாகலிங்க மரம் இப்போ நீங்கள் பார்த்தது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பிரகாரத்தெல்லாம் சுற்றி கோயிலை விட்டு வெளியே தெப்பக்குளம் இருந்ததுங்க. ரொம்ப அழகாக பெருசாக இருந்தது. உள்ளே அலோடு கிடையாது. கேட் போட்டு க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வெளியே இருந்து தான் பார்த்தேன். அந்த தென்னை மரத்தோட, கோபுரத்தோட, அந்த மேகத்தோட, அந்த தெப்பக்குளத்தில் விழுற நிழலோட அந்த கோபுரம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதனால் அந்த வீடியோ நான் கேப்சர் பண்ணேன். அங்கங்கே வாத்து இருந்தது. நாங்கள் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி பார்க்கும்போது மலை மேலே இருந்த முருகர் கோயில் தெரிஞ்சுது. அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நேராக சென்னைக்கிட்ட மகாபலிபுரம் கிட்டே வந்துட்டோம். பீச் வியூ தெரிஞ்சது, நல்லா இருந்தது. அதனால் இந்த வியூவும் கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து நாங்கள் புக் பண்ண ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் தங்கி எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு 3 ஃபேமிலி ஒன்றா வந்திருந்ததால் ஒரு ப்ரைவேட் வில்லா மாதிரி தான் எடுத்திருந்தோம். அங்கே இல்லாத செடி கொடிங்களே இல்லைங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. ப்ரைவேட் வில்லாங்கிறதால ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருந்தது. அதான் எங்கள் ஃபேமிலி மட்டும், வேறு யாரும் அங்கே இல்லை. பசங்க குளிக்கிறதுக்கு தனியாக ஆழம் கம்மியாக ஒரு பார்ட்டும், அதுக்கப்புறம் பெரியவங்க குளிக்கிறதுக்கு ஆழம் அதிகமாக ஒரு பார்ட்டும் தனித்தனியாக இருந்தது. பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் கூட ஒரு 7-8 பசங்க எல்லாம் ஒன்றா போயிருந்ததால் அவங்களுக்கெல்லாம் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணோம். அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் இதமாக இருந்தது. ஸ்விம்மிங் பூல்லே பசங்கள்லாம் ஒரு 1-1.5 ஹவருக்கு மேலே நல்லா ஆட்டம் போட்டாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் இருந்த ரூமு கீழே பழாப்பழ மரம் இருந்தது, பழத்தோட. என்னது இதுவும் நம்ம நடக்கிற வழியிலே இருந்ததுங்க. இது என்ன மரம், என்ன காயின்னு தெரியல. ரொம்ப பெருசாக இருந்தது. அது காஞ்சா விழுறதுக்கு பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. கீழே விழக்கூடாது, யார் மேலேயும் விழக்கூடாதுன்றதுக்காக. நான் இருந்த இடத்துல இருந்து பீச் பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. அதனால் அப்படியே நடந்தே போயிட்டோம். வழியில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனோம். மகாபலிபுரம்னா நிறைய சிலைலாம் செய்வாங்க இல்லையா. 2 முகம் புத்தர் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அழகாக இருந்தது. அங்கேருந்து பீச்சுக்கு போயிட்டு ஈவினிங் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பசங்க விளையாடுறதுக்கு நிறையா இருந்தது. அங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் டின்னர் சாப்பிட்டு போயிட்டோம். இப்படி தான் எங்களோட ஃபர்ஸ்ட் டே போச்சு. நெக்ஸ்ட் டே நாங்கள் மகாபலிபுரத்தில் எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பார்த்தோன்னா பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.